அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது, நெகட்டிவ் பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம இந்த டீமில் என்ன பார்க்கலான்னா, இந்த டீம் ஸ்டார்டிங் எப்படி 11ல் ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது 29ஆம் தேதி ஃபஸ்ட்டு மேட்ச்சு எப்படி 11ல் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வேரியஸ் சேஞ்சஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 11ல் ஒரு 10 பேர் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, அதாவது ஓப்பனிங் டிகாக் வித் ரோஹித் சர்மா, இது ஃபிக்ஸ்டு. ஏன் டிகாக் ரிக்கல்டன் இல்லாமல் டிகாக் அப்படின்னா, டிகாக் அதுக்கு லாட் ஆஃப் ரீசன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். டிகாக் 2020 மும்பை கப் வாங்கும்போது ஓப்பனர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அதுவும் மும்பை கிரவுண்டு, வான்கடே கிரவுண்டு, டிகாக் நல்லா ஷூட் ஆகும். ஸோ பிளே ஆஃப் ஃபைனல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டிகாக் வித் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இது ஃபிக்ஸ்டு. ஓகேவா, இதை தவிர ஒரு 8 பிளேயர் ஃபிக்ஸ்டு. 11ல் பும்ரா ஃபிக்ஸ்டு, அது ஸ்டார்டிங் லெவலில் நான் சொல்கிறேன். 11ல் பும்ரா ஃபிக்ஸ்டு. அப்புறம் 3, 4, 5 திலக், சூர்யா, ஹார்திக், இதுவும் ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது டவுன் வந்து திலக் ஒன் டவுன் வராரா, ஃபினிஷராக வராரா, அதெல்லாம் அப்புறமேட்டு விஷயம். பட் பிளேயர்ஸாக பார்க்கும்போது திலக், சூர்யா, ஹார்திக் இவங்க ஃபிக்ஸு 5 பேரா. நம்மனை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 11ல் ஃபிக்ஸ்டாக தான் வச்சுக்கணும் நமந்தீரை. ஏன்னா நம்ம அவங்க ரீட்டைன் பண்ண ஒரு பிளேயரு, ஃபினிஷராக க்ரூ பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஸோ நமந்தீர் அவரும் ஃபிக்ஸ்டு 6. இதை தவிர 6 பும்ரா 1 7 பேர் ஃபிக்ஸ்டு. இதை தவிர 3 பேர் பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். ஸோ ஹீ ஹேஸ் டு பி வாக்கின். மிச்சல் சாண்டனர் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். ஸோ மிச்சல் சாண்டரும் வாக்கின். இப்போ என்னாச்சு, 9 ஆச்சு. 9 பேர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதாவது டாப் 5, 6, 7 ப்ளஸ்ஸு பும்ரா. இப்போது 8, 9, 10 இந்த 3 பேர் பாக்கி இருக்காங்க. இந்த 3 பேரில் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ நம்ம 3 ஃபாரினர் முடிஞ்சிச்சு. ஒன்று டிகாக்கு, இன்னொன்று வில் ஜாக்ஸு, இன்னொன்று சாண்டர். ஓகேவா, இன்னும் ஒரு ஃபாரினர் பாக்கி இருக்குது. 3 ஸ்லாட் பாக்கி இருக்குது. இப்போ 3 ஸ்லாட்டில் வந்து இவங்க கோவித் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எப்படி போவாங்க, இல்லை எப்படி போகணும் அப்படின்னா, மேபி ட்ரெண்ட் போல்ட் ரொம்ப நாள் ஆடலைனாலும் எப்படி போலிங் போடுறாரு நெட்ஸ்லன்னு தெரியல. பட் ட்ரெண்ட் போல்ட் ஆடுற பட்சத்தில் அந்த ஒரு ஃபாரினர் ட்ரெண்ட் போல்ட்டு, பாக்கி 2 பேர் வந்து ஆப்வியஸ்லி ஒன்று வந்து தீபக் சஹர், ஹர்ஷதுல் தாகூர், அந்த ஸ்லாட் ஒன்று. அப்புறம் இன்னொரு ஸ்லாட்டுங்கிறத விட நம்ம இப்போ சொன்ன கணக்குப்படி பார்த்தோன்னா, ரோஹித் சர்மா, டிகாக்கு, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அப்புறம் வில் ஜாக்ஸு, நமந்தீர், 7ல் நமந்தீர், 8ல் மிச்சல் சாண்டனர், 9ல் தீபக் சாகர், 10ல் ட்ரெண்ட் போல்ட்டு, 11ல் பும்ரா. 12ல் இம்பேக்ட் பிளேயரில் ஆப்ஷன்ஸாக வந்து அஸ்வினி குமார், முகமது இசார், மாயக் மார்க்கண்டே, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு இருக்காங்க. ஸோ இது வந்து இம்பேக்ட் பிளேயராக வச்சுக்கலாம். இது வந்து ஓப்பனிங்கில் போகலாம். ஓகே, இப்போது ஒருவேளை போல்ட்டு சரியாக டெலிவரி பண்ணலைன்னா நமக்கு பவர் பிளேயில் போடுறதுக்கு ஹார்திக் பாண்டியா, தீபக் சாகர், அந்த மாதிரி பவுலர்ஸ், வில் ஜாக்ஸு, இந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்கிற பட்சத்தில் போல்ட்டு சரியாக டெலிவரி பண்ணலைன்னா சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை உள்ளே கொண்டு வரலாம். இது ஒரு ஆப்ஷன். என்ன கேட்டால், ரீசன்ட் டேஸில் திலக் வர்மா நம்பர் 3ல் சூப்பர் பிளேயரு, 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயரு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நம்பர் 3ல் வந்து திலக் வர்மாவை மும்பை ஆட போகுதுன்னா சூப்பர். பட் ஆனால் இந்தியாவுக்கு ரீசன்ட் T20 வேர்ல்டு கப்பில் ஒரு ஃபினிஷராக ஆடினார். ஹார்திக் பாண்டியாவுக்கு அப்புறம் 6ல் வந்து ஃபினிஷராக ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணார். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்படி யோசிச்சாங்கன்னா, அதாவது ஃபினிஷிங்கை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எப்படி டெத் ஓவர்ஸ் முக்கியமோ அதே மாதிரி ஃபினிஷர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, நம்பர் 5 ஹார்திக்கு, நம்பர் 6 சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, நம்பர் 7 வில் ஜாக்ஸு, நம்பர் 8 மிச்சல் சாண்டனர், இப்படியும் போகலாம். திலக் வர்மா 1 டவுனில் வந்தால், இல்லை திலக் வர்மாவை 6க்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வில் ஜாக்ஸை நீங்கள் வந்து 7ல் வச்சுக்கலாம். நமந்தீரை 1 டவுன் கொண்டு போகலாம். இது ஒரு ஆப்ஷன். நமந்தீரை வந்து பவர் பிளேக்குள்ளே நம்பர் 3ல் கூட அனுப்பி ஹிட் ஆர் விக்கெட் அப்படின்னு அனுப்பி விடலாம். நம்பர் 3ல் பேட்டிங் இவ்வளோ டெப்த்தாக 8ல் சாண்டர் ஓரளவுக்கு இருக்கும்போது
ரோஹித் சர்மா டீகாக்கு 1 டவுனில் நமந்தீர் அனுப்பிட்டு 2nd டவுன் சூரியகுமார் யாதவ், 3rd டவுன் வந்து ஹார்திக் பாண்டியா, 4th டவுன் திலக் வர்மா, 5th டவுன் வில் ஜாக்ஸு, 6th டவுன் வந்து அதாவது நம்பர் 8ல் மிச்சல் சாண்டர். இப்படி வரும்போது என்ன ஆகிடும்னா 5 ஹார்திக்கு, 6 திலக்கு, 7 வில் ஜாக்ஸு, 8 சாண்டர். ஸோ இந்த 4 பேர் ஃபினிஷர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது டெஃபினட்டாக கடைசி 5 ஓவருக்கு 70 ரன்னாக இருந்தால் கூட மும்பை ஈஸியாக கோத்ரூ பண்ண முடியும், அதுவும் வான்கடே மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சர்ஃபேன் ருதர்ஃபோர்டு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் தான் இருக்கார் இப்போது. அவங்க எப்போ ஜிடியை விட்டு ட்ரேடில் வாங்கினாங்களோ அதுக்கப்புறம் அவர் ஆடின மேட்ச் எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. வேர்ல்டு கப்லேயும் கூட நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அல்லா கஜன்ஃபர் பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி வராரு. ஸோ அவருமே வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்பார். ஸோ போல்ட்டுக்கு பதிலாக அல்லா கஜன்ஃபர் ஆடி அல்லா கஜன்ஃபரை வந்து பவர் பிளேயில் வந்து ஓப்பன் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். ஹார்திக்கோடையோ இல்லை தீபக் சாகரோடையோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படி லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி போக போகிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் விட இன்னொரு காம்பினேஷன் இருக்குது. ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ரொம்ப நல்லா பண்ணாங்க. செமிஃபைனலில் நியூசிலாண்டில் ஒரு பேட் டே தோற்றுட்டாங்க. யூஸ்வலி அவங்கள சோக்கர்ஸ்னு சொல்கிற மாதிரி அவங்க தோற்றுட்டாங்க. பட் இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க எப்படி டீம் லைனப் போனாங்கன்னா ஓப்பனிங் டீகாக் வித் மார்க்ரம், 1 டவுன் வந்து ரியான் ரிக்கல்டன் 1 டவுனில் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணார். குயிக் 30s, குயிக் 40, குயிக் 50லாம் அடித்தார். ஸோ அந்தளவுக்கு அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ மும்பைக்கும் போன வருஷம் ஆடி இருக்கார். ஸோ 2 வருஷம் ஆடி இருக்கார். ஸோ அந்த ஒரு இது இருக்குது, கனெக்ட் இருக்குங்கும் போது இப்படி கூட போகலாம். எப்படி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ரோஹித் சர்மா டீகாக்கு ஓப்பனிங்கு, 1 டவுன் ரியான் ரிக்கல்டனு, 2nd டவுன் ஸ்கை, 3rd டவுன் ஹார்திக் பாண்டியா, 5ல் ஹார்திக் பாண்டியா, 6ல் திலக் வர்மா, 7ல் வில் ஜாக்ஸ், ஓகே, 8ல் நமந்தீர், 9ல் என்னாச்சு 2 3 ஃபாரின் ஆகிடுச்சா, 9ல் ஷாண்டர்ல போல்ட்டு, 10 11 சாகர் பும்ரா இல்லை அஸ்வினி குமார் பும்ரா, எல்லோரும் முகமது இசார் பும்ரா இல்லை மாயக் மார்க்கண்டே பும்ரா, இப்படி கூட போடலாம். இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மும்பைக்கு இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குது. நான் ஏன் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன்னா திலக் வர்மாவை அந்த ஃபினிஷர் ரோலில் நல்லா பண்ணுறதுனால நான் இந்த ஆப்ஷனை சொல்கிறேன். ரியான் ரிக்கல்டனும் நம்பர் 3ல் நல்லா பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா டீகாக் ரிக்கல்டன் 2 பேரில் ஒருத்தருக்கு கொஞ்சம் மாட்டுச்சுன்னா கூட நமக்கு அந்த ஒரு 8 ஓவர்ஸ் 90, 8 ஓவர்ஸ் 80 அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கையோ ஹார்திக்கோ திலக் வர்மாவோ ஜாக்ஸோ டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இவங்க கீப்பர் வந்து ஃபாரினர் தான் ஆட போகிறாங்க. டீகாக்கோ இல்லை ரிக்கல்டன் தான் ஆட போகிறாங்க. பட் இதெல்லாம் விட ராபின் மின்ஸ் ஆட வச்சு கீப்பரே ஆடாமல் வேறு 4 ஃபாரினரும் ஆடலாம். அதாவது வில் ஜாக்ஸு, சர்ஃபேன் ருதர்ஃபோர்டு, மிச்சல் சாண்டர், அல்லா கஜன்ஃபர் ஆர் போல்ட் இப்படியும் ஆடலாம். இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதாவது வில் ஜாக்ஸை ஓப்பனிங் அனுப்பி இப்படியும் ஒரு ஃபார்ம் பண்ணலாம். இல்லை வில் ஜாக்ஸை 1 டவுன் அனுப்பி திலக் வர்மாவை ஃபினிஷராகவும் வச்சுக்கலாம். வித் ஹார்திக் பாண்டியா நமந்தீர், இல்லை வித் ஹார்திக் பாண்டியா சர்ஃபேன் ருதர்ஃபோர்டு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி போட்டாலும் நம்ம இந்த தடவை, அதாவது நம்ம மீன்ஸ் நான் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட்டரு. ஸோ நம்ம பும்ராவும் ஹார்திக்கும் சேர்ந்து, அதாவது மெயினாக பும்ரா ப்ளஸ் ஹார்திக்கோட சப்போர்ட்டோட எப்படி 2024 வேர்ல்டு கப்போ நம்ம வாங்கினோமோ, அதாவது பும்ராவுடைய அந்த டெத் ஓவர் போலிங்கு ப்ளஸ் ஹார்திக் பாண்டியா அந்த என்ட்ரி கிளாஸ் விக்கெட்டு ப்ளஸ் ஃபைனல் ஓவரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால எப்படி 2024 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு கிடச்சிச்சோ அதே மாதிரி 2026 வேர்ல்டு கப்பு இங்கிலாண்டோட செமிஃபைனல் மேட்ச்சில் 16வது ஓவர் 18வது ஓவர் 2 ஓவருமே சேர்த்து பும்ரா 14 ரன் மட்டுமே கொடுத்து, அதை தாண்டி 19வது ஓவரில் வந்து ஹார்திக்கு வந்து வெறும் 9 ரன் மட்டுமே கொடுத்து இப்படி ஒரு மேஜிக் பண்ணி நமக்கு அந்த கப்பை கொடுத்தாங்க. ஸோ பும்ரா ஹார்திக் இந்த காம்போ வந்து நிச்சயமாக இந்த வருஷம் 2026 மும்பை இந்தியன்ஸ்க்கு 6வது கப்பை வாங்கி தர போகிறாங்க. இது 6வது கப்போடு நிற்க போகிறதில்ல, இது வெறும் ஆரம்பம் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.